திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனத்தினுடைய பங்கு ஜனவரி 2025 அதனுடைய உச்ச விலையான 450 ரூபாய் பக்கம் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிப்ரவரி 10 திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனதிலிருந்து கிட்டத்தட்ட 20 விழுக்காடு இறங்கி லோயர் சர்க்கியூட் அப்படிம்பாங்க. அந்த நிறுவனம் இதற்கு மேல் விழுக முடியாது, அதுக்கு மேலே விழுகுது அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரேடிங்கை நிப்பாட்டிடுவாங்க. அது மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. இதற்கான காரணம் என்ன? அந்த நிறுவனம் இவ்வளவு விழுவதற்கு அப்படி என்ன செய்தி வந்திருக்கிறது? அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது அபிஸ் சேனல். இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயினால் சேர முடியல, பல காரணங்கள் இருக்குது, கிரெடிட் கார்டு சரியில்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை. நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். மேன்ஷன் ஹவுஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிராண்டி விஸ்கி தயாரிக்கக்கூடிய ஒரு பிராண்டு. இந்த பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமான ஹெர்மான் யான்சன் UTO அப்படிம்பாங்க. அந்த நிறுவனம் தான் தயாரித்து விற்றுக்கிட்டு இருக்காங்க நெதர்லாண்ட்ஸில். அந்த பிராண்டை வந்துட்டு இந்தியாவில் உற்பத்தி செய்து விற்பதற்காக உரிமை வாங்குறாங்க. யார்? திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி நேற்றுக்கு நினைப்பீங்க 1987 வாங்குறாங்க. இந்த பிராண்டை நாங்கள் இந்தியாவில் தயாரித்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களும் தொடர்ந்து உற்பத்தி செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. 2011 அந்த ஹெர்மான் யான்சன் வந்துட்டு ஒரு கேஸ் பாம்பே ஹைகோர்ட், அன்றைக்கி தான் பாம்பே தான், மும்பை கிடையாது, பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு பதிகிறாங்க. என்ன வழக்கு அப்படின்னு சொன்னால், நாங்கள் குறிப்பிட்ட அந்த காலத்துக்கு மீறி லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, உரிமம் வந்துட்டு ரத்தாயிடுச்சு, அதற்கு அப்புறமும் இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்களுடைய பிராண்டான இந்த மேன்ஷன் ஹவுஸை தயாரித்து வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேஸ் நடக்குது. 2011 அதற்கான தீர்ப்பு வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து இவங்க விற்கிற திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இந்த பிராண்டை விற்கிறதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை, அக்ரிமெண்ட் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வழக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க. அதன் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெர்மான் யான்சன் மேல் முறையீடு செய்கிறாங்க. ஆனால் இதனுடைய குழப்பம் இன்னும் கொஞ்சம் நீடிக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 ஆலைடு பிளண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனம், அவங்களும் இதே தொழிலில் தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பிராண்டுக்காக ஹெர்மான் யான்சன் கிட்ட 50 விழுக்காட்டு அந்த பிராண்டை விற்கக்கூடிய ஒரு காப்பிரைட், அந்த பேட்டன்ட்டுக்கு உண்டான லைசன்ஸாக வாங்குறாங்க. இப்போ இந்த லைசன்ஸை இவங்க வாங்கின பிறகு இவங்களும் ஒரு கூட்டாளியாக இந்த வழக்கில் சேர்ந்துக்கிறாங்க. எங்களுக்கு தான் தர வேண்டும், நாங்களும் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த கேஸ் வந்து மிகவும் அதிகமாக சூடு பிடிக்குது. ஏன்னா வெளிநாட்டு நிறுவனம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எங்களுக்கும் உரிமை இருக்கிறது, எங்களுக்கும் தர வேண்டும்னு கேஸில் இணைஞ்சிக்கிறாங்க. பிப்ரவரி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 இந்த தீர்ப்புக்கான இதுக்கான தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க திலக் நகர் டிஸ்டிலரிஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ரெக்கார்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாம்பே ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் வைத்திருக்கக்கூடிய மேன்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிற பிராண்டை உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கு ஆலைட் பிளண்டர்ஸுக்கும் உரிமை இருக்கிறது, வெஸ்ட் பெங்காலில் மட்டும் அவங்க விற்றுக்கலாம், எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பினால தான் மிக முக்கியமாக அவங்களுடைய பங்கின் விலையான 20 விழுக்காடு இறங்கியிருக்கு. சரி, அது மட்டும் ஒரு பிராண்டு அதை மட்டும் வைக்கிறதுனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அதனுடைய விலையில்? ஏன்னா ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ஒன்றை சார்ந்து இருக்காது இல்லையா? அதனால இது மட்டும் இருக்கிறதுனால இதை விற்கிறதும், அதுவும் கூடுதலாக ஒருத்தர் வைக்கிறாங்க, இவங்களும் விற்கலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது ஏன் இவ்வளவு இறங்குகிறது? இந்த பிராண்டி விஸ்கி ரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் IMFL அப்படிம்பாங்க, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். அதாவது வெளிநாட்டில் வந்து உற்பத்தியானதான், வெளிநாட்டில் உருவானதான் இந்தியாவில் அதை உருவாக்கி விற்பாங்க. அதில் இந்தியன் பிராண்ட்ஸும் இருக்கும், அதை தாண்டி ஃபாரின் பிராண்ட்ஸை இங்கே உருவாக்கி விற்கிறது, அதுதான் அந்த IMFL. இந்த IMFL பார்த்தீங்கன்னா மிக மிக அதிக அளவில் விற்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கி. அதுதான் இருக்கிறதுலே மிக அதிகமாக விற்கிறது. அதற்கு அடுத்தது பிராண்டி, அதற்கு அடுத்தது ரம். இந்த விஸ்கி பிராண்டி இரண்டிலுமே மேன்ஷன் ஹவுஸ் பிராண்டில் இவங்க அந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் உற்பத்தி செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய உற்பத்தியில் கிட்டத்தட்ட வருமானத்தில் 50 விழுக்காடு பிராண்டிலிருந்து மட்டுமே வருகிறது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸுக்கு. அந்த 50 விழுக்காட்டிலும் பாதிக்கு பாதி மேன்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிற பிராண்டில் வருது.
25 விழுக்காட்டு வருமானம் திலகநகர் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மேன்ஷன் ஹவுஸ்லேருந்து வருது. ஸோ இந்த மேன்ஷன் ஹவுஸை இவங்க மட்டும் விற்றுக்கிட்டு இருக்கும்போது தான் அதற்கான அந்த தேவை இருக்கும்பொழுது அதை இவங்ககிட்ட வாங்க முடியாது, அந்த ப்ரைஸிங் பவர் இருக்கும். இன்னொரு நிறுவனம் தயாரித்து விற்குது அப்படின்னு வச்சிங்களேன், அப்போது இவங்ககிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம். அதுவும் லீகலி பைண்ட், இதை சும்மா வந்துட்டு பேரை வைத்து ஏமாற்றி விற்கிறது இல்லை, இன்னொருத்தவங்களும் வந்துட்டு ஆக்சுவலான ப்ராடக்டை விற்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுடைய வருமானம் குறையும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் முதலீட்டாளர்கள் வந்துட்டு மிகவும் பயந்துட்டாங்க. உண்மையில் சொல்லப்போனால் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் அதை மாதிரி விற்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதுவும் கடந்த அடுத்த ஒரு 4 வாரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே அலைடு பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ் இதை தயாரித்து விற்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கேஸில் மேல்முறையீடு செய்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும் இந்த திலகநகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுக்காக அடுத்த 1 மாதத்துக்கு இவங்க விற்கக்கூடாது. அதற்கு அப்புறம் தான் விற்கிறதா இல்லையான்னு, ஏன்னா இதுக்கு ஒருவேளை அடுத்த நீதிமன்றத்தில் போய் இவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்கன்னா அப்போவும் விற்க முடியாத நிலை வரலாம். ஸோ இது வந்துட்டு நெவர் எண்டிங் கேஸாக போயிட்டுருக்கு. திலகநகர் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக இதுக்கு வெகுவாக போராடுவாங்க. ஒரு சின்ன ஒரு உறுத்தல்னால மட்டுமே இந்த பெரிய அளவில் இது இறங்கியிருக்கு அப்படின்றதான் தோணுது. ஏன்னா இந்த வழக்கு இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை. ஸோ திலகநகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மிக அதிக அளவில் இவங்களுடைய பாதிப்பு இந்த 20 விழுக்காடு இறங்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.